அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் ரெடிதான் வரவா, சுக்கிரன் நான் உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 1 முதல் சுக்கிரன் மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தில் உச்சம் பெற போகிறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உச்சத்தில் வரக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு விதமான பணிகளில் புதிய அத்தியாயம் துவங்கும் நேரமாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கிரன் தனுசு ராசிக்காரர்களுக்கு. எனவேதான் தனுசு ராசிக்காரர்கள் மிக சிறப்பான முன்னேற்றமும் அபரிவிதமான வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நான் ரெடிதான் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரன் உச்சத்தில் வரும் நேரம் பல்வேறு விதமான பணிகளை மிக சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 7ஆம் தேதி முடிவதற்குள் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி வலுவாக உள்ளது என்று பார்க்கும்போது நிச்சயமாக முதன்மையான பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. தனது உச்ச ராசியான மீன ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது, அதிலும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய முதல் வாரத்தில் அதீத வீரியத்துடன் பல்வேறு விதமான நன்மைகளை முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவேதான் நான் ரெடிதான் வரவா, சுக்கிரன் உச்சத்துல வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான பணிகள்ல புதிய அத்தியாயம் துவங்கும் ஒரு நேரமாகவும் பல சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவதற்குரிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். மட்டுமல்லாது அவருடன் இணைந்து மிகவும் வலுவாக ராகு, சூரியன் மற்றும் வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் ஆகிய கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன. மொத்தமாக 4 கிரகநிலைகள் மீன ராசியில் சஞ்சரிப்பதால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் பாதிப்புகளையும் நிச்சயமாக சுக்கிரன் விளக்குகிறார். எனவேதான் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத பல அற்புதமான மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. சூரியனின் பகை கிரகமாக சுக்கிரன் இருந்தாலும் கூட ராகு மற்றும் புதனின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே சூரியனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் குறைப்பதோடு மட்டுமல்லாது ராகு மற்றும் புதனால் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார். ஏனென்றால் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் மிகவும் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். எனவேதான் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் திட்டமிடக்கூடிய எந்த பணியாக இருந்தாலும் அவற்றில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வகையில் புது அத்தியாயம் துவங்கக்கூடிய நேரமாக மிக சிறப்பான முறையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். மற்றும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய கிரகநிலைகள் சந்திரனை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் இந்த வாரம் முழுவதுமே நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவில் சஞ்சரிக்கிறார். பெரும்பாலும் எடுத்த காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக துல்லியமாக செய்து முடிப்பதற்கும் அதற்கான பலன்களை அனுபவிப்பதற்குமான நல்ல பல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறாருங்க சந்திரன். எனவே எண்ணிய காரியங்களை கவன சிதறல் இல்லாமல் திட்டமிட்ட பணிகளை கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறைந்திருக்கிறது. சுக்கிரனும் உச்சம் பெற்றிருப்பதால் சந்திரனிடம் இருந்து பல அற்புதமான தருணங்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சுக்கிரனுடன் இணைந்திருக்கக்கூடிய வேளையில் மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரனின் சப்தம பார்வை மிக வலுவாக கேதுவின் மீது பதிகிறது. எனவே கேதுவால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பமான மனநிலை, இதை செய்யலாமா வேண்டாமா என தடுமாற்றம் போன்ற அனைத்தையுமே விலக்கி மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக சுக்கிரனின் சப்தம பார்வையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயங்கள் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. இது மட்டுமல்லாது குரு மேசராசியில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. மிக விரைவில் சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்குள் நுழைய இருக்கிறார். ஆனால் இதற்கு முன்னதாக இந்த தருணம் முழுவதுமே அவர் மேசராசியில் தான் வீற்றிருக்கிறார். ஆட்சி பலம் பெற்று சனி தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து பூமி
ராசிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வலுவாக வெற்றிருக்கிறார். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருந்தாலும் கூட சுக்கிரன் மிக சிறப்பாக உச்சத்தில் வரக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிரமங்களிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. உதாரணமாக ஒரு தவளை ஒன்று உள்ளது. இந்த தவளையானது நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழக்கூடிய தன்மை பெற்ற தவளையாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே தவளை என்றால் இரண்டிலும் வாழக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கிறது. அப்படிதான் இந்த தவளைக்கும் அது போன்ற சக்தி உண்டு. இந்த தருணத்தில் குளிர்காலம் என்பதால் அதிகமான குளிர் தவளை சுற்றி திரியக்கூடிய இடங்கள் அனைத்திலும் கடுமையான பனிப்பொழிவும் குளிரும் வாட்டி வதைக்க தவளை அங்கிருந்து பல்வேறு இடங்களுக்கு செல்கிறது. சென்று கடைசியில் ஒரு வழியாக ஒரு பானை ஒன்று உள்ளது. அந்த பானையில் தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீருக்குள் குதித்து விடுகிறது அந்த தவளை. குதித்ததற்கு பிறகு மற்ற இடத்தை ஒப்பிடுகையில் அந்த இடத்தில் சற்று குளிர் கம்மியாக இருக்கிறது என்பதை உணருது. அதற்கு பிறகு அந்த பானையில் இருந்து சிறிது வெப்பம் வரவும் அதற்கு இதமாக உள்ளது. எனவே வெளியில் சென்று குளிரில் வாடுவதை விட இந்த வெப்பமான ஒரு தன்மை உள்ள இடத்தில் நமக்கு மிகவும் கம்ஃபோர்ட்டாக உள்ளது என்று அங்கேயே தங்க ஆரம்பித்து விட்டது. ஆனால் அங்கு ஒரு நபர் அந்த தவளை குதித்திருந்த தவளையை பிறகால் சூடுபடுத்தி கொண்டிருக்கிறார். இந்த பானை குடம் சூடு ஏற ஏற இந்த தவளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பத்தின் தன்மையானது உணர ஆரம்பிக்கிறது. இருப்பினும் அந்த தவளை வெளியில் இருக்கக்கூடிய குளிரை ஒப்பிடுகையில் இது இதமாக இருக்கிறது என்று இந்த குடத்தின் உள்ளே தங்கிவிடுகிறது. முதலில் நன்றாக தான் இருந்தது. சற்று வெப்பமடையும் போது கூட இந்த தவளைக்கு அந்த பானையை விட்டு குதித்து வெளிவருவதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் வெளியில் உள்ள குளிரை காரணம் காட்டி அந்த தவளை அந்த குடத்திற்குள்ளே இருந்தது. இப்படியே நேரம் செல்ல செல்ல சிறிது நேரத்தில் அந்த குடத்தின் நீரானது கொதிக்கக்கூடிய அளவிற்கு வெப்பநிலை உயர்கிறது. அப்போது இந்த தவளை இதற்கு மேல் இந்த சூட்டை தாங்க முடியாது என்று வெளியில் சென்றுவிடலாம் என்று நினைக்கும் போது அதன் சக்தி முழுவதையும் இழந்து வெளியே தாவக்கூட முடியாத அளவிற்கு அந்த பானைக்குள்ளேயே மாட்டி அடைபட்டு கொள்கிறது. இதுபோன்றுதான் நாமும் நம்மளுடைய வாழ்வில் எனக்கு இந்த வேலைதான் வரும், இந்த வேலைதான் சௌகரியமாக இருக்கு, இதை விட்டு எனக்கு வேறு வேலையே தெரியாது என்று சில நேரங்கள்ல ஒரு கம்ஃபர்டான சூழ்நிலையில் நாம் அகப்பட்டு கொள்கிறோம். இதற்கு சில காரணங்கள் மட்டுமல்ல, பல காரணங்களை கூட சொல்லலாம். கிரகநிலைகள் சரியில்லை, எனக்கு திறமை இல்லை, வேறு வாய்ப்பு இல்லை, வருமானம் இல்லை, குடும்ப பிரச்சனை காரணம் என எண்ணற்ற காரணங்களை சொல்லிக் கொண்டே செல்லலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த தவளை போன்று அந்த சூழ்நிலையை விட்டு வெளிவர முடியாமல் தவிக்கும் போதுதான் நாம் செய்த தவறை உணர்கிறோம். ஏனென்றால் தவளைக்கு பல வாய்ப்புகள் கிடைத்தன, அத்தனையும் தவறவிட்டது. அதுபோன்றுதான் நாமும் நம்மளுடைய வாழ்வில் பல வாய்ப்புகளை தவற விட்டிருப்போம். ஆனால் இந்த தருணத்தில் நான் ரெடிதான் வரவா, சுக்கிரன் உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் 1ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார் சுக்கிரன். நவகிரகங்களிலே சக்தி வாய்ந்தவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சத்தில் வரக்கூடிய இந்த வேளையில் பல அற்புதமான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. எனவே அவற்றை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக பல சிரமங்களிலிருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது புதிய அத்தியாயம் துவங்கும் நேரமாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை சுக்கிரன் உட்பட பல கிரகநிலைகள் நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன. இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கும் போது குருவின் சுப பார்வையும் ஜென்ம ராசிக்கு கிடைக்கிறது. மிக விரைவில் அவர் பூர்ணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6இல் நுழைய இருக்கிறார். எனவே அதற்கு முன்னதாக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. குடும்ப ரீதியாக எந்த விதமான சுப நிகழ்வுகளை திட்டமிட்டாலும் குழப்பமில்லாமல் சிறப்பாக நடத்தி முடிக்கலாம். குரு பகவானின் சுப பார்வையும் அதீதமாக கிடைப்பதால் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கின்றன. அதைவிட ராசிக்கு சமகிரகமாக பார்க்கக்கூடிய சுக்கிரன் ராசியின் அதிபதியின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார். எனவேதான் அவர் உச்சம் பெறுவது மிக பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்த ஒரு அமைப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 4ஆம் இடம் ஆகிய சுகஸ்தானத்தில் நவகிரகங்களிலே சுகாதிபதியாக இருக்கக்கூடியவராக சுக்கிரன் வந்திருப்பது, உச்சம் பெற்றிருப்பது மிக பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் வெகுவளவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு குறைக்கிறது. ஏனென்றால் அர்த்தாஷ்டகஸ்தானம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் ராகு, சூரியன், புதன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிக்கும் போது அவர்களுடன் சுக்கிரனும் இணைந்து
உச்சம் பெற்றிருப்பதால் இந்த முதல் வாரத்தில் அதிரடியான மாற்றங்களை பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சப்தம பார்வை தொழில் ஸ்தானத்தில் அதீதமாக பதிவதால் தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். கேதுவால் ஏற்படக்கூடிய பல சிரமங்களும் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதைவிட கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கும். நீங்கள் திட்டமிட்டதை விட மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். எனவே துணிந்து முடிவெடுத்தால் மிக பெரிய அளவில் கலைத்துறை ரீதியான வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமாக சிறப்பான முறையில் திட்டமிட்டு எவ்வளவு செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக உண்டு. தேர்தல் வெற்றிக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய யூகங்கள் வாய்ப்புகள் அனைத்துமே மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. இது மட்டுமல்லாது நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான சிக்கல்களும் உங்களை விட்டு விலகி மிக சிறந்த வகையில மக்கள் மத்தியில் செல்வாக்கும் வெற்றி வாய்ப்பும் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. புதன் வக்ரம் பெற்றிருப்பதால் கல்வியில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. பல்வேறு வகையான அலைச்சல்கள் வெகுவளவில் ஏற்பட்டாலும் கூட அதற்கான ஆதாயம் மிக சிறப்பாக உண்டு என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார். பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கிரன் உச்சத்திலும் ராசியின் அதிபதியான குரு பஞ்சமத்திலும் இருப்பது பல வகையில பெண்மணிகளுக்கு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பெண்மணிகளின் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். நெருங்கிய உறவினர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் மிகவும் அற்புதமாக கனகச்சிதமாக இந்த தருணத்தில் தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக 3 ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்திருக்கிறார். செவ்வாய் 3 இருப்பது முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். புதிதாக பல சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டு. சனியும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் தைரியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உத்தியோக ரீதியாக புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய வகையில் பல மாறுதல்களை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் மன அமைதி எளிதில் கிட்டுவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணி ரீதியான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கனகச்சிதமாக கிடைக்கும். தொழில்துறையில் மிக பெரிய அளவில் தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய முயற்சிகளில் துணிந்து ஈடுபடலாம். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் கிரகநிலைகளின் அமைப்பு மிக பெரிய அளவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உச்சத்தை தொடுவதற்கான யோகத்தை வாரி வழங்கியுள்ளது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகி புதிய அத்தியாயம் துவங்கும் நேரமாக நிச்சயமாக அமையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு